என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் ஏசியோட இண்டோர் யூனிட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செப்பரேட் இண்டோர் யூனிட் மார்க்கெட்டில் நமக்கு ரெட்ரோஃபிட் ஜாப்புக்காக கம்பெனிலேருந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த இண்டோர் யூனிட் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் பிராண்டோட இண்டோர் யூனிட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ளூ ஸ்டார் பிராண்ட் இண்டோர் யூனிட் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய இண்டோர் யூனிட்டில் காயில் லீக் ப்ராப்ளம், பிசிபி எந்த ப்ராப்ளம்னாலும் நம்ம வந்துட்டு அது அந்த வெறும் ஸ்பேர் மட்டும் எடுத்து நீங்கள் மாற்ற தேவையில்லை. ஸோ இண்டோரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும்தான், நான் இன்வெர்ட்டர் ஏசியாக மட்டும் இருக்கணும். இன்வெர்ட்டர் ஏசினா நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நான் இன்வெர்ட்டர்னால் நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக அந்த இண்டோரை வந்துட்டு இது பண்ணிவிட்டு இந்த இண்டோரை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஏசி உங்களது R22, ரெஃப்ரிஜரேட் பார்த்தீங்கன்னா R32, R410. ஸோ எந்த கேஸாக இருந்தாலும் கம்பேட்டபிலிட்டியோட தான் இப்போ வர இண்டோர் கொடுக்குறாங்க. ஸோ ப்ளூ ஸ்டார் இண்டோரில் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. காயில் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோ சைஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. இது ப்ளூ ஸ்டார் கம்பெனிலேருந்து கொடுக்குறாங்க. ட்ரெயின் பைப்பு ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ரிமோட் எல்லாமே சேர்த்து கொடுத்துருவாங்க. இது கம்பெனிலேருந்து பாக்ஸ் பீஸோடய உங்களுக்கு வந்துடும். இது 110, 1.5, 210 இது 3 வெரைட்டிலையுமே உங்களுக்கு கம்பெனிலேருந்து கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ரெட்ரோஃபிட், உங்களோட அவுட்டோர் நல்லா இருக்குது, இண்டோர் மட்டும் ப்ராப்ளம், ஸோ அந்த மாதிரி இதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.